ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் 84வது நாள் பட்டியில் இன்று நாம் மிகவும் அருகில் நெருங்கி வந்துவிட்டோம். இன்று நம் அனைவருக்கும் 81வது நாள் பட்டியாக இருக்கின்றது. நாம் அனைவரும் இந்த பட்டியில் கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாகவும் தெளிவானதாகவும் தைரியமிக்கவர்களாகவும் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் மாறுவோமாக. எந்தளவுக்கு நாம் அவ்வியக்த முரளியை படிக்கிறோம், அதனுடைய ஸ்வரூபமாக மாறுறோம், நடைமுறைப்படுத்துகிறோம், அப்போ தானாகவே நமக்குள்ள அனைத்து விதமான முன்னேற்றங்கள் சூக்ஷ்மமாக பாபா நமக்கு கொடுப்பாரு. பாபாவுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம எல்லாருமே பாத்திரமாக இருக்க முடியும். இன்றைய முரளியை நம்ம எல்லாருமே இப்போ பார்க்கலாம். முரளியின் தேதி 12/3/1985. முரளியின் தலைப்பு சத்தியத்தின் சக்தி. என்று சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் சத்குரு தங்களது சத்தியத்தின் சக்தி ஸ்வரூப குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் சத்திய ஞானம் மற்றும் சத்தியத்தின் சக்தி எவ்வளவு மகானானது என்பதின் அனுபவி ஆத்மாக்கள் ஆவீர்கள். அனைத்து தூர தேசத்து குழந்தைகளும் வெவ்வேறு தர்மம், வெவ்வேறு நம்பிக்கைகள், வெவ்வேறு பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற பொழுது இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் பக்கம் அல்லது ராஜயோகத்தின் பக்கம் ஏன் கவர்ச்சிக்கப்பட்டுள்ளனர்? சத்தியமான தந்தையின் சத்தியமான அறிமுகம் கிடைத்துவிட்டது. அதாவது சத்திய ஞானம் கிடைத்துவிட்டது. உண்மையான பரிவாரம் கிடைத்துவிட்டது. உண்மையான அன்பு கிடைத்துவிட்டது. உண்மையான பிராப்தியின் அனுபவம் கிடைத்துவிட்டது. ஆகையினால் சத்தியத்தின் சக்திக்கு பின்னால் கவர்ச்சிக்கப்பட்டுள்ளனர். வாழ்க்கை இருந்தது, பிராப்தியும் இருந்தது, அவரவர் சக்திக்கு ஏற்ப ஞானமும் இருந்தது. ஆனால் சத்திய ஞானம் இல்லாமல் இருந்தது. ஆகையினால் சத்தியத்தின் சக்தி சத்தியமான தந்தையின் குழந்தைகளாக, அதாவது தந்தையினுடையவர்களாக மாற்றிவிட்டது. சத்தியம் என்ற வார்த்தைக்கு இரு அர்த்தங்கள் உள்ளன. சத்தியமானது உண்மையானதாகவும் உள்ளது மற்றும் சத்தியமானது அழிவற்றதாகவும் உள்ளது. எனவே சத்தியத்தின் சக்தி அழிவற்றதாக உள்ளது. ஆகையினால் அழிவற்ற பிராப்தி, அழிவற்ற சம்பந்தம், அழிவற்ற அன்பு, அழிவற்ற பரிவாரம் உள்ளது. இதே பரிவாரம் குடும்பம் 21 பிறவைகள் வெவ்வேறு பெயர் உருவில் சந்தித்து கொண்டே இருப்போம். அறிந்திருக்க மாட்டீர்கள், நாம தான் வெவ்வேறு சம்பந்தத்துடன் பரிவாரத்தில் வந்து கொண்டே இருப்போம். இந்த அழிவற்ற பிராப்தி அறிமுகம் தூர தேசத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய சத்தியமான பரிவாரம், சத்தியமான தந்தை, சத்தியமான ஞானத்தின் பக்கம் ஈர்த்துவிட்டது. எங்கு சத்தியம் அழிவற்ற நிலை உள்ளதோ அதுவே பரமாத்ம அறிமுகம் ஆகும். எவ்வாறு நீங்கள் அனைவரும் இந்த விசேஷத்தன்மையின் ஆதாரத்தில் கவர்ச்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அவ்வாறே சத்தியத்தின் சக்தியை, சத்திய ஞானத்தை உலகத்தில் பிரத்யட்சம் செய்ய வேண்டும். 50 ஆண்டுகளாக நிலம் உருவாக்கப்பட்டது, அன்பில் கொண்டு வரப்பட்டது, தொடர்பில் கொண்டு வரப்பட்டது, ராஜயோகத்தின் கவர்ச்சியில் கொண்டு வரப்பட்டது, சாந்தியின் அனுபவத்தின் மூலம் கவர்ச்சியில் கொண்டு வரப்பட்டது. எப்பொழுது மீதம் என்ன உள்ளது? எவ்வாறு பரமாத்மா ஒருவரே என்ற நம்பிக்கை அனைத்து வெவ்வேறு தர்மத்தினருக்கும் உள்ளதோ அவ்வாறே யதார்த்தமான சத்திய ஞானம் ஒரே ஒரு தந்தையினுடையது, அதாவது ஒரே ஒரு வழியே உள்ளது என்ற இந்த சப்தம் எதுவரை உறக்க ஒலிக்கவில்லையோ அதுவரை அநேக துரும்புகளின் ஆதாரத்தின் பக்கம் ஆத்மாக்கள் அலைவது நிற்காது. எப்பொழுது இதுவும் ஒரு வழி, நல்ல வழி என்றே புரிந்துள்ளனர். ஆனால் ஒரே ஒரு தந்தையினுடைய ஒரே ஒரு அறிமுகம், ஒரே வழியே இறுதியானதாகும். அநேக வழிகள் உள்ளன என்ற பிரமையை முடிவடைவதே விஸ்வ சாந்திக்கான ஆதாரமாகும். இந்த சத்திய அறிமுகத்தினை அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலை எதுவரை நாலாபுறங்களிலும் பரவாதோ அதுவரை பிரத்யட்சத்தின் கொடியின் கீழே அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவை பெற முடியாது. எனவே பொன் விழா ஆண்டில் தந்தையின் வீட்டிற்கு விசேஷ அழைப்பு கொடுத்து வரவழைக்கிறீர்கள். தங்களுடைய மேடை சிரேஷ்டமான சூழ்நிலை, சுத்தமான புத்தியின் தாக்கம், அன்பின் நிலம், தூய பாலனை உள்ளது. இத்தகைய
வாயுமண்டலத்தில் தங்களது சத்திய ஞானத்தை பிரசித்தி பெற செய்வதே பிரத்யட்சத்தின் ஆரம்பமாகும். எப்பொழுது படவிளக்க கண்காட்சி மூலம் பல்வேறு துறையின் சேவை ஆரம்பமானதோ அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்பது நினைவு உள்ளதா? முக்கியமாக ஞானத்தின் கேள்விகள் கொண்ட படிவத்தை பூர்த்தி செய்ய வைத்தீர்கள் தானே? பரமாத்மா சர்வ வியாபியா அல்லது சர்வ வியாபி இல்லையா? கீதையின் பகவான் யார்? இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வைத்தீர்கள் தானே? கருத்துக்களை எழுத வைத்தீர்கள் தானே? புதிர் போட்டீர்கள். முதலில் இவற்றை ஆரம்பித்தீர்கள். ஆனால் போக போக இந்த விஷயங்களை மறைமுகமான முறையும் செய்து கொண்டு தொடர்பு அன்பை முன்னால் வைத்து நெருக்கத்தில் கொண்டு வந்தீர்கள். இம்முறை எப்பொழுது இந்த பூமிக்கு வருகின்றார்களோ அப்பொழுது சத்தியமான அறிமுகத்தை, தெளிவான அறிமுகத்தை கொடுங்கள். எதுவும் நன்றாக உள்ளது என்பது வெறும் உடன்படுகின்ற விஷயமாகும். ஆனால் ஒரே ஒரு தந்தையின் ஒரு யதார்த்தமான அறிமுகமானது தெளிவாக புத்தியில் வர வேண்டும். இந்த சமயத்தை இப்பொழுது கொண்டு வர வேண்டும். தந்தை இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார், தந்தை வந்திருக்கின்றார் என்று நேரடியாக கூறிக்கொண்டு மட்டும் இருக்கின்றீர்கள். ஆனால் இதுவே பரமாத்ம ஞானம், பரமாத்மாவின் காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டு செல்கின்றனரா? ஞானம் புதுமையாக உள்ளது என்பதை அனுபவம் செய்கின்றனரா? பரமாத்மா சர்வ வியாபியா அல்லது இல்லையா? ஒரே சமயம் தான் வருகின்றாரா அல்லது அடிக்கடி வருகின்றாரா என்பதை பற்றிய கருத்து ஒர்க் ஷாப் எப்பொழுதாவது வைத்திருக்கின்றீர்களா? உலகத்தில் இதுவரை கேட்கப்படாததை இங்கு கேட்டோம் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக தெளிவான அறிமுகம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். யார் விசேஷமான பேச்சாளராக வருகின்றாரோ அவருடன் இந்த ஞானத்தின் ரகசியங்களை பற்றிய ஆன்மீக உரையாடல் செய்வதன் மூலம் அவர்களுடைய புத்தியில் வந்துவிடும். கூடவே என்ன சொற்பொழிவு ஆற்றுகிறீர்களோ அதிலும் தங்களது மாற்றத்தின் அனுபவத்தை கூறி ஒவ்வொரு பேச்சாளரும் ஒவ்வொரு புது ஞான விஷயத்தை தெளிவுபடுத்த முடியும். பரமாத்மா சர்வ வியாபி அல்ல என்ற நேரடியான தலைப்பு வைக்கக்கூடாது. ஆனால் ஒரு தந்தையை ஒரு ரூபத்தில் அறிந்து கொள்வதன் மூலம் என்னென்ன விசேஷமான பிராப்திகள் கிடைத்திருக்கின்றன, பிராப்திகளை கூறி சர்வ வியாபி பற்றிய விஷயங்களை தெளிவுபடுத்த முடியும். ஒரு பரந்தாம நிவாசி என்று புரிந்து கொண்டு நினைவு செய்வதன் மூலம் புத்தி எவ்வாறு ஒருமுகப்படுகிறது மற்றும் தந்தையின் சம்பந்தத்தின் மூலம் என்ன பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகிறது. மாதிரியாக சத்தியம் மற்றும் பணிவு ஆகிய 2 ரூபங்களின் மூலம் நிரூபிக்க முடியும். இதன் மூலம் இவர்கள் தங்களுடைய மகிமை பாடுகிறார்கள் என்ற அபிமானமும் தோன்றாது. அந்த பணிவு மற்றும் இரக்க உணர்வு அபிமானத்தின் உணர்வை ஏற்படுத்தாது. கேட்கும் பொழுது அபிமானத்துடன் கூறுகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அத்தாரிட்டியுடன், அதிகாரத்துடன் சொல்கிறார்கள் என்று கூறுவார்கள். வார்த்தை எவ்வளவுதான் கடுமையாக இருந்தாலும் அபிமானம் என்று கூற மாட்டார்கள். அதிகாரத்தின் அனுபவத்தை செய்கின்றார்கள். ஏன் அவ்வாறு ஏற்படுகிறது? எந்தளவு அதிகாரம் உள்ளதோ அந்தளவு பணிவு மற்றும் இரக்க உணர்வு இருக்கும். தந்தை குழந்தைகளுக்கு முன்னால் கூறுகின்றார், ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த சிறப்பு தன்மையுடன் இந்த விதிப்படி மேடையில் தெளிவுபடுத்த முடியும். ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல் ஒன்று சர்வ வியாபி என்ற விஷயத்தை வைக்க வேண்டும். இரண்டாவது பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற விஷயத்தை வைக்க வேண்டும். மூன்றாவது நாடகத்தின் கருத்தை புத்தியில் வைக்க வேண்டும். ஆத்மாவின் புதிய விசேஷ தன்மைகளை புத்தியில் வைக்க வேண்டும். விசேஷமான தலைப்புகள் என்னென்ன உள்ளன அவற்றை லட்சியத்தில் வைத்து அனுபவம் மற்றும் பிராப்தியின் ஆதாரத்துடன் தெளிவுபடுத்த வேண்டும். இதன் மூலம் இந்த சத்தியமான ஞானத்தின் சத்யுகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானின் மகா வாக்கியம் என்ன விசேஷத்தன்மை கொண்டுள்ளது என்றால் அந்த பகவானை தவிர வேற எவரும் கூற முடியாது. மனிதருடைய சத்குருவாக, சத்திய தந்தையாக ஒரு பொழுதும் ஆக முடியாது. மனிதர் பரமாத்மா ஆக முடியாது. இது போன்ற விசேஷமான ஸ்லோகன்களை நீங்கள் நேரடியான வார்த்தையில் கூறுகிறீர்கள். இத்தகைய விசேஷமான கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு வந்திருக்கின்றீர்கள். அதனை கொண்டு வடிவம் அமைத்திடுங்கள். இதன் மூலம் சத்திய ஞானத்தின் தெளிவு ஏற்படும். புதிய உலகிற்கான புதிய ஞானம் இதுவாகும். புதுமை மற்றும் சத்தியம் இரண்டும் அனுபவமாக வேண்டும். மாநாடு நடத்துகின்றீர்கள், அதில் சேவை நன்றாக நடக்கிறது. மாநாட்டிற்காக என்னென்ன சாதனங்களை உருவாக்குகிறீர்கள்?
சில சமயம் பட்டயம், அதாவது அதிகார பத்திரம், சில சமயம் அதை போன்ற வேறு ஒன்றை ஏற்பாடு செய்கிறீர்கள். இதன் மூலம் தொடர்பை அதிகப்படுத்துவதற்கான சாதனத்தை உருவாக்குகிறீர்கள். இது நல்ல சாதனமாகும். ஏனெனில் மாநாட்டிற்கு பின்னும் தொடர்ந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் இப்பொழுது யார் வந்தாலும், ஆம், இது நல்ல விஷயம், திட்டம் நன்றாக உள்ளது, ஒர்க் ஷாப் நன்றாக உள்ளது, சேவையின் சாதனமும் நன்றாக உள்ளது என்று கூறுகின்றனர். புதுமையான ஞானம் என்று தெளிவானது என்று கூறிவிட்டு செல்ல வேண்டும். எவ்வாறு விசேஷமாக 5-6 பேர்களை தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் அனைவரின் மத்தியில் இந்த உரையாடல் செய்ய முடியாது. ஆனால் விசேஷமாக யார் வருகிறார்களோ, டிக்கெட் போட்டு அழைத்து வருகிறார்களோ, விசேஷ பாலனையும் கிடைக்கிறதோ, அவர்களிலும் கூட யார் புகழ் வாய்ந்தவர்களோ அவர்களும் இந்த உரையாடல் செய்து அவர்களுடைய புத்தியில் தெளிவாக பதிய வைக்க வேண்டும். இவர்களுக்கு தங்களுடைய போதை அதிகமாக உள்ளது என்று இல்லாமல் எது சத்தியமானது என்று தோன்றும்படியான அத்தகைய திட்டத்தை உருவாக்குங்கள். இதைதான் அம்பு தைக்க வேண்டும். ஆனால் வலியும் ஏற்படக்கூடாது என்று கூறப்படுகிறது. கூச்சலிடக்கூடாது, ஆனால் குஷியின் நடனமாட வேண்டும். சொற்பொழிவின் வடிவமைப்பை புதியதாக மாற்றுங்கள். விஸ்வ சாந்தியை பற்றி நிறைய சொற்பொழிவு ஆற்றிவிட்டீர்கள். ஆன்மீக தன்மையின் அவசியம் உள்ளது. ஆன்மீக சக்தி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இது செய்தித்தாள்களில் வருகின்றது. ஆனால் ஆன்மீக சக்தி என்றால் என்ன? ஆன்மீக ஞானம் என்றால் என்ன? இதற்கு மூலமானவர் யார்? இப்பொழுது இதை உணர்பவர்களாக இன்னும் ஆகவில்லை. பகவானின் காரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள் மிகவும் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எப்பொழுது கூறுகின்றனர். நேரத்தின் அடிப்படையில் இந்த நிலத்தையும் சூழ்நிலையையும் உருவாக்க வேண்டும். மகன் தந்தையை வெளிப்படுத்துவது போல் தந்தையும் மகனை வெளிப்படுத்துகின்றார். எப்பொழுது தந்தை மகனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார், இந்த உரத்த ஒளி பிரத்யட்சத்தின் கொடியை பறக்கவிடும். புரிந்ததா? பொன் விழா ஆண்டில் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததுதானே? மற்ற இடங்களில் சூழ்நிலையை பார்க்க வேண்டியதாக உள்ளது. ஆனால் தந்தையின் வீடு தங்களுடைய மேடை உள்ளது. எனவே அத்தகைய இடத்தில் இந்த பிரத்யட்சத்தின் ஒளியை ஒழிக்க முடியும். இவ்வாறு குறைந்த நபர்கள் இந்த விஷயத்தில் நிச்சய புத்தி உடையவராகி விட்டார்கள் என்றால் அவர்களே சப்தத்தை உறக்க ஒழிப்பார்கள். இப்பொழுது ரிசல்ட் என்ன? தொடர்பு மற்றும் அன்பில் சுயம் வந்தவர்களே இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிறரையும் அன்பு மற்றும் தொடர்பில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தளவு சுயம் தான் ஆகிறார்களோ அந்தளவு சேவை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை கூட வெற்றி என்று கூறலாம். ஆனால் இப்பொழுது இன்னும் முன்னேற வேண்டும். பெயர் அவப்பெயராக இருந்தது. முதலில் பயந்தார்கள், இப்பொழுது வர விரும்புகிறார்கள். இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது தானே? முன்னர் பெயரை கேட்பதற்கே விரும்பாதவர்களாக இருந்தனர். இப்பொழுது பெயரை சொல்வதற்கு விருப்பம் கொண்டிருக்கின்றனர். 50 வருடத்தில் இந்த வெற்றியை அடைந்திருக்கின்றீர்கள். நிலத்தை உருவாக்குவதற்கே சமயமாகிறது. 50 வருடங்களில் இறுதியில் ஈடுபட்டாயிற்று. பிறகு இன்னும் என்னவாகும் என்று நினைக்காதீர்கள். முதலில் நிலத்தை உழுவதற்கு தகுதியானதாக ஆக்குவதற்கு சமயம் ஆகிறது. விதை விதைப்பதற்கு சமயம் ஆவதில்லை. புத்திசாலியான விதையின் பலன் சக்திசாலியானதாக வெளிப்படுகிறது. இதுவரை என்ன நடந்து இருக்கின்றதோ அது நடந்திருக்க வேண்டும். இதுவே சரியானது ஆகும். நல்லது. அயல்நாட்டு குழந்தைகளை பார்த்த இந்த சாதக பறவைகள் நன்றாக உள்ளனர். பிரம்மா தந்தை நீண்ட கால அழைப்பிற்கு பின்னர் உங்களுக்கு பிறவி கொடுத்திருக்கின்றார். விசேஷமான அன்பின் மூலம் பிறந்திருக்கின்றீர்கள். தாமதமாகிவிட்டது, உண்மைதான். ஆனால் ஆரோக்கியமாக மற்றும் நன்றாக பிறந்திருக்கின்றீர்கள். தந்தையின் குரல் வந்து சேர்ந்தது. ஆனால் சமயம் வந்தவுடன் அருகாமையில் வந்துவிட்டீர்கள். விசேஷமாக பிரம்மா தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். தந்தை மகிழ்ச்சி அடைவார் என்றால் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் விசேஷமாக பிரம்மா தந்தையின் அன்பு உள்ளது. ஆகையினால் பெரும்பான்மையினர் பிரம்மா தந்தையை பார்க்காத போதிலும் பார்த்தது போன்ற அனுபவம் செய்கிறீர்கள். சித்திரத்தில் சைத்தன்யத்தின் அனுபவம் செய்கின்றீர்கள். இந்த விசேஷ தன்மை உள்ளது. பிரம்மா தந்தையினுடைய அன்பின் விசேஷமான சகயோகம் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உள்ளது. பாரதத்தினர் பிரம்மா ஏன், இது ஏன் என்று
கேள்வி கேட்பார்கள். ஆனால் அயல்நாட்டு குழந்தைகள் வந்த உடனே பிரம்மா தந்தையின் கவர்ச்சியினால் அன்பில் கட்டுண்டு விட்டனர். எனவே இந்த விசேஷமான சகயோகத்தின் வரதானம் உள்ளது. ஆகையினால் பார்த்திராத போதிலும், பிரம்மாவை பார்க்காத போதிலும் அதிக பாலனையின் அனுபவத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உள்ளத்திலிருந்து பாப்தாதா என்று கூறுகிறீர்கள். இது விசேஷமான சூக்ஷ்ம அன்பினுடைய சம்பந்தமாகும். இவர்கள் என் பின்னால் எவ்வாறு வருவார்கள் என்று தந்தை யோசிக்கவில்லை, நீங்களும் யோசிக்கவில்லை, பிரம்மாவும் யோசிக்கவில்லை. எதிரிலேயே இருக்கின்றீர்கள். ஆக்கார ரூபத்தில் கூட சாக்கார ரூபத்திற்கு சமமாக பாலனை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். எவ்வாறு அனுபவம் செய்கின்றீர்கள் தானே? குறைவான சமயத்தில் எத்தனை நல்ல ஆசிரியர்கள் தயாராகிவிட்டனர். அயல்நாட்டு சேவை துவங்கி எவ்வளவு சமயம் ஆகியுள்ளது. எத்தனை ஆசிரியர்கள் தயாராகி உள்ளனர். நன்றாக உள்ளது. பாப்தாதா குழந்தைகளுடைய சேவையின் ஈடுபாட்டை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனெனில் விசேஷமான சூக்ஷ்ம பாலனை கிடைக்கின்றதல்லவா. பிரம்மா தந்தையின் விசேஷ சம்ஸ்காரமாக என்ன பார்த்தீர்கள்? சேவை இல்லாமல் தந்தையால் இருக்க முடிந்ததா? எனவே அயல் நாட்டில் தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விசேஷ பாலனையின் சகயோகம் கிடைத்திருக்கும் காரணத்தினால் சேவையின் ஊக்கம் அதிகமாக உள்ளது. பொன் விழா ஆண்டில் வேறு என்ன செய்திருக்கிறீர்கள்? தானும் பொன்னானவர்கள் மற்றும் விழாவும் பொன்னானது. நல்லது. விழாவும் பொன் விழாதான். அவசியம் சமநிலையில் கவனம் வைக்க வேண்டும். சுயம் மற்றும் சேவை, சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் சமநிலை வைப்பதின் மூலம் தன்னுடன் சேர்ந்து அநேக ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்க செய்வதற்கு நிமித்தமானவர்களாகி விடுவீர்கள். புரிந்ததா? சேவையினுடைய திட்டத்தை உருவாக்கும் பொழுது முதலில் சுயஸ்திதியின் மீது கவனம் இருக்க வேண்டும். அப்பொழுதே திட்டத்தில் சக்தி நிரம்பும். திட்டம் என்பது விதையாகும். விதையில் ஒருவேளை சக்தி இல்லை, சக்திசாலியான விதையாக இல்லை எனில் எவ்வளவுதான் உழைத்தாலும் அது சிரேஷ்ட பலனை தராது. ஆகையினால் திட்டத்தின் கூடவே சுயஸ்திதியின் சக்தியை அவசியம் நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். புரிந்ததா? அத்தகைய சத்தியத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய, சதா சத்தியம் மற்றும் பணிவினுடைய சமநிலை கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஒரு தந்தையின் ஒரு அறிமுகத்தை நிரூபிக்கக்கூடிய, சதா முன்னேற்றத்தின் மூலம் வெற்றியை அடையக்கூடிய, சேவையில் தந்தையுடைய பிரத்யட்சத்தின் கொடியை பறக்க விடக்கூடிய அத்தகைய சத்குருவினுடைய சத்திய தந்தையினுடைய சத்தியமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் நன்றி.